எனக்கு நீ இது செஞ்சிட்டியா, நானும் உனக்கு என்ன பண்ணுவேன், செய்வேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து அந்த சைடு நீங்கள் அப்படி போயிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தை கொலை செய்வாங்க. அவன் ஜெயிலுக்கு போவான். ஜெயிலுக்கு போயிட்டு வருவான் பாருங்கள். எந்த குடும்பம் கொலை செஞ்சாங்களோ அந்த குடும்பம் என்ன பண்ணுவாங்க, கொல்லுவாங்க. இது நம்முடைய தேசத்தில், இந்தியாவில், வடநாட்டில் இங்கேயும் சரி பரவலாக என்ன பண்ணுது, பரவி இருக்குது. ஒவ்வொரு குடும்பமும் பழிக்கு பழி தீர்க்கிறது, ரவுடிக்கு ரவுடி, குடும்பத்துக்கு குடும்பம், சொத்து தகராது, இப்படி பழி வாங்கிறது ஏகப்பட்ட விதத்தில். போன வாரம் கூட பார்த்தோம் பாருங்கள். அப்படியே ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு அம்பாஸ்டர்காரை அடித்து அந்த புள்ள கண் எதிர்க்கையே தலையை வெட்டி எடுத்துன்னு போகிறான். தலையை வெட்டி எடுத்து போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழி வாங்குறதுனால உண்டாகிற கொலைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அவன் அதுக்காகவே காத்து நிற்பான் பல வருஷங்கள். ஜெயிலேருந்து வந்தோன்னுமே அவனை என்ன பண்ணுவான், கொலை பண்ணுவான். இப்படி நடக்குது வாங்குது பாருங்கள். இதுதான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ரிவேஞ்ச். என்ன சொல்கிறாங்க, ரிவேஞ்ச், பழி வாங்குதல். நான் என்ன பண்ணுவேன், பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, மனுஷனுக்கு குரோதம், ஆறாத புண்ணு, வடுக்கல், இது நிமித்தமாக நினச்சி என்ன பண்ணுவான். இன்றைக்கி சினிமாவை திறந்தா இப்படி பழி வாங்குகிற கொலைகளை குறித்து தான் அதிகமான கதைகள் என்ன பண்ணுது, காணப்படுகிறது. அதனால் இந்த பழி வாங்குறதை குறித்து நாம் சில காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் வருது, எதனால் வருது, இதை நம்ம எப்படி கடந்து போனோம். இப்படி கடந்து போகிறதுனால எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நடத்தலாம். இன்றைக்கி இதனால இந்த பழி வாங்குறேன் என்று சொல்லி அநேக குடும்பங்கள் என்ன பண்ணுது, அழிந்து போய்விட்டது. பழி வாங்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நடுத்தரில் வந்திருக்கிறாங்க. அநேக குடும்பங்களில் தீராத வடு, தீராத சண்டை, குரோதம், மனுஷன் வியாதியாக போயிருக்கிறான். இங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, 2 பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எப்போதுமே அக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை 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 சண்டை, ஓயாமல் சண்டை. இதையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா ஒரு நாளும் பழி வாங்காத, சண்டை போடாத, விரோதமாக பேசாத, மன்னிச்சுட்டு மறந்து விடு, எதிர்த்து நிற்காத, எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்குறதே இல்லை. ஆனால் இன்னும் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அந்த குரோதம், என்னதுங்க, மாம்சீகமான குரோதம், மன்னியாமை, பகை, எரிச்சல், இதெல்லாம் மனுஷனை ஆட்கொள்ளுது. இதிலிருந்து நம்ம வெளியே வரணும். சொல்லுங்கள், இதிலிருந்து வெளியே வரணும். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம மனசும் மாம்சமும் புத்தியும் செயல்படுகிற மாதிரி செயல்படக்கூடாது. சொல்லுங்கள், மாம்சமும் மனசும், விழுந்து போன புத்தியும், கார்னர் மைண்டுன்னு வாங்க இங்கிலீஷில், மனுஷீகமான எண்ணங்கள், அது இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு மனுஷனுக்கு இப்படி தான், நான் அவன் செஞ்சதுக்கு செய்வேன், அவன் பண்ணதுக்கு பண்ணுவேன், அவன் என் வீட்டுக்கு வரல, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அவன் இந்த கல்யாணத்தில் வச்சு என்னை இப்படி கேட்டான், நான் அவனை கேட்பேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், என்ன ஒரு நாள் இப்படி பேசிட்டான், நானும் அதுக்காக பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பலர். அப்படியே அந்த குரோதத்தை அப்படியே வச்சுக்கின்னு, கோபத்தை வச்சுக்கின்னு என்ன பண்ணுவாங்க, அதற்காக காத்து கொண்டு இருப்பாங்க. பழி வாங்கணும். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், 1000 உனக்கு குரோதங்கள் பண்ணாலும், விரோதங்கள் பண்ணாங்களும், நாசங்கள் மோசங்கள் பண்ணாலும், ஏமாத்தல் பண்ணாலும், அநியாயம் பண்ணாலும், நான் சொல்கிறேன், ஒரு நாளும் பதிலுக்கு நான் செய்வேன் அப்படின்ற செயலை நீங்கள் எப்போ தூக்கி எறிகிறீங்களோ, சொல்லுங்கள், எப்போ தூக்கி எறிகிறீங்களோ அப்போ பாருங்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்களாக நடக்கிறீங்க. எப்போ நீங்கள் அந்த காரியத்தை நான் பதில் செய்ய மாட்டேன், பழி வாங்க மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்போ அதெல்லாம் தூக்கி எறிகிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால தான் அந்த காலத்தை சொல்லுவாங்க, ஏன்பா நம்ம செய்யணும், ஆண்டவங்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம்ப்பா, ஆண்டவன் பார்த்து என்ன பண்ணுவான், கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா இருப்பா, போப்பா, ஆண்டவன்கிட்ட ஒப்படைப்பா, ஆண்டவன் என்ன பண்ணுவான், கூலி கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் போயிடுவாங்க. இதுலேருந்து தான் வருது, இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, வருது. அதனால் ஒரு நாள் நான் என்ன சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் இப்படி நீங்கள் நடப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், 1000 பிரச்சனைகளை கடந்து போயிடுவீங்க. உங்கள் மனங்களெல்லாம் எண்ணங்களெல்லாம் ரொம்ப லேசாகிடும். உங்கள் மனங்களெல்லாம் எண்ணங்களெல்லாம் என்ன பண்ணணும்,
லேசாயிடும். கோபப்பட மாட்டீங்க, வியாதி அடைய மாட்டீங்க, ப்ரெஷர் வராது, ஹல்லேலூயா, எரிச்சல் வராது, பகைமை வராது, கசப்பு வராது. இது நிமித்தமாக வருகிற பலவிதமான துன்பங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பித்து கொள்ள முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதனால தான் நிறைய வழக்குகள், இதனால தான் நிறைய என்னது பிரச்சனை, பெரிய அலைச்சல், பெரிய அதுக்குன்னே நேரத்தை செலவு பண்ணுறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். இதுக்கிருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி வர முடியும் அப்படின்னா, நான் என்ன செஞ்சாலும் அடுத்தவனை நான் பழி வாங்க மாட்டேன், அடுத்தவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன். அதான் ஆண்டவர், ஒரு கன்னத்தை கொடுத்தா ரெண்டாவது கன்னத்தை கொடு, 1 மைல் தூரம் போனால் 2 மைல் தூரம் போகணும், உன்னிடத்தில் என்ன பண்ண அங்கேயே எடுத்துக்கொள்ளுக்கு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணு கொடு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போது வந்து இருப்பீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதையும் கர்த்தர் உங்களுக்காக என்னது பதில் செய்வதையும் நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டாவது, இதுக்கு ஒரு விசுவாசம் வேணும், இதுக்கு ஒரு பக்தி வேணும், இதுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும், ஆவிக்குரிய சிந்தனை வேணும், கிறிஸ்துவின் சிந்தனை வேணும். மனுஷிகமான சிந்தையை எடுத்து தூக்கி எறியணும். உண்மையில் மனுஷங்க எப்போதுமே என்ன பண்ணோம், நீ அதை செஞ்சியா நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மனுஷிகம். ஆனால் தெய்வீகம் என்ன சொல்ற, நீ செஞ்சியா நான் செய்ய மாட்டேன், நான் மன்னிப்பேன், நான் கடந்து போவேன், கர்த்தரிடத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்பேன், கர்த்தர் என்ன பண்ணுவார் செய்வார் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷன் நிற்கிறானோ யோசிக்கிறானோ அந்த மனுஷன் தான் ஆவிக்குரியவன், அந்த மனுஷன் தான் விசுவாசத்துக்குரியவன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்போ எந்த மனுஷன் பழி வாங்காமல் இருக்கிறானோ, பதில் செய்யாமல் இருக்கிறானோ, தேவன் யுத்தம் செய்கிறது மட்டுமல்ல, அந்த மனுஷன் மேலே தேவனுடைய கோபாக்கினை வரும். சொல்லுங்க, தேவனுடைய கோபாக்கினை அப்போ தான் வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீயே பதில் செஞ்சுட்டு அவர் என்னத்துக்கு தேவனுடைய கோபம் என்ன பண்ண முடியும், அம்மனை வெளிப்பட முடியும். ஆமேன். நீ பதில் செஞ்சால் வேற, ஆனால் அவர் நீதியை நியாயத்தை செஞ்சால் அது வேற. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் 20ஆம் வசனம் சொல்ல, அன்றியும் உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் என்ன பண்ணுவாய் குவிப்பாய். ஏய் நான் எனக்கு என்னெல்லாம் பாடு பண்ண சாப்பிட்டேன், உனக்கு தண்ணி கொடுக்காத அப்படின்னு பேசக்கூடாது. நம்முடைய பங்கு தண்ணியை கொடு. அவன் பசியாக இருக்கிறானா, ஏய் எனக்கு ஒரு வேளை கூட சோறு போடலப்பா, என்னெல்லாம் பேசுனேன், உனக்கான இந்த கையில் உனக்கு சோறு போட மாட்டான்னு சொல்லக்கூடாது. ஏய் நீ எவ்வளோ கெடுதல் பண்ணியிருந்தாலும் அதனால தான் சொல்கிறார், உப்பிட்ட வரை உள்ளவரை நினைன்னு சொல்லுது தமிழ் கல்ச்சர். போஜனம் கொடுத்தவங்களை என்ன பண்ணாத விரோதமாக பண்ணாத. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் வந்து நல்லது தான் செய்யணும், பழி வாங்கக்கூடாது. சொல்லுங்கள், பழி வாங்கக்கூடாது, நல்லது தான். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் மேல் என்ன பண்ணுவாய் குவிப்பா. ஒரு நாளும் ஒரு தீர்மானம் எடுத்துங்க, ஒரு நாளும் எனக்கு விரோதமாக யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்களோ நான் கோபப்பட மாட்டேன், பகையை வச்சிருக்க மாட்டேன், கசப்பை வச்சிருக்க மாட்டேன். கோபமும் பகையும் கசப்பும் என்ன தெரியுமாங்க, அது ஒரு வியாதி. ஹலோ, கோபமும் எரிச்சலும் பகையும் கசப்பும் என்பது என்ன நினைக்கிறீங்க, அது வந்து ஒரு வியாதி. ஒரு மனுஷனுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அது உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்தால் தான் அவன் சுகமாக முடியும். அதே போல் இதெல்லாம் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கோபப்படாத, எரிச்சலாக இருக்காத, பகைமையாக இருக்காத, வெறுப்பாக இருக்காத, இதெல்லாம் விட்டு விடு, இதெல்லாம் நெகிழ்ந்து விடு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்படி செய்வதனால தான் தேவன் உனக்காக யுத்தம் செய்ய முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம மத்தேயுல 5ஆம் அதிகாரத்தை 44ஆம் வசனம் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சுக்கிறோம், அது எடுத்து வாசம் வாசிங்க, ஒரு வாசம் வாசம் அதுக்கு அடுத்த போகிறோம் நம்ம. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமென். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான், பழி தீர்க்க சொல்லலை. சொல்லுங்க, என்ன சொல்லலை, பழி தீர்க்கவே சொல்லலை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம்.
இப்படி பழி தீர்க்காமல் இருந்த ஆள்லாம் யார்? ஆபிரகாம் எடுத்து பாருங்கள். 12ஆம் அதிகாரத்தில் அவன் அன்பாய் நேசித்த அவன் மனைவி சாரால இவன் என்ன பண்ணா, பார்வோன் என்ன பண்ணா, இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு பார்த்து 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தில் அவன் மனைவியை என்ன பண்ணுறான், அவன் கொண்டு போயிடுவான். பாருங்க, தன் அன்பாக நேசித்த தன் மனைவியை அவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கொள்ளை பொருளாக கொண்டு போகும்போது ராஜா கொண்டு போக சொல்ல எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ கோபமாக இருக்கும், எவ்வளோ பகையாக இருக்கும். அந்த இடத்துல சகித்து கொள்ள முடியுமா? சகித்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் ஆபிரகாம் சொல்லுங்க என்ன பண்ணல, ஆபிரகாம் என்ன பண்ணல, அவன் ஒன்றும் செய்யலை. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 14 வாசிங்க. 12-14. கேளிக்கையா? அது மைக்கில் படிக்க மாட்டீங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் என்ன பண்ணாரு, வாதித்தார். அப்போது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ சொல்ல அறியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று சொல்ல வேண்டியது என்று இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. உன் மனைவியை இவனை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி பார்வோனை குறித்து தன் மனுஷர்கள் கட்டளை கொடுத்தான். அவர்கள் அனைவரும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணார்கள், அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாருங்க. இதுதான் சில நேரத்தில் புரியமாது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் என்ன பண்ணாரா, வாதித்தாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, இவன் என்ன செய்யல, இவன் மனைவியை கொண்டு போயிட்டார். இந்த சாராளின் மூலமாக தான் என்ன பண்ண போறாரு, இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசுத்த சந்ததியை கொண்டு வர போறாரு. ஆனால் இவன் மனைவியை கொண்டு போயிட்டான். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, ஆபிரகாமுக்கு எந்த தீங்கும் அவன் செய்யாதபடி, ஆபிரகாம் எந்த விதத்தில் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்று போகாதபடி கர்த்தர் என்ன பண்ணார், பெரிய ராஜா அவனையும் அவன் குடும்பம் எல்லாரையும் என்ன பண்ணார், மகா வாதையினால் வாதித்தாராம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அந்த எல்லா மக்களையும் அவர் தான் பாதுகாக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். ஆனால் எப்போ இவன் பாவம் செஞ்சானோ அவர் என்ன பண்ணுறார், கரத்தை எடுக்கிறார். பாருங்க, அந்த பார்வோன் குடும்பத்தையும் சேர்ந்த எல்லாருக்கும் என்ன பண்ணுது, மகாவாதை என்ன பண்ணுது, கடந்து வருகிறதாய் இருக்கிறது. இந்த இடத்துல ஆபிரகாம் யுத்தம் பண்ணல, ஆபிரகாம் பதில் செய்யல, கர்த்தர் என்ன பண்றாரு, பதில் செய்கிறவராக இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பதில் செஞ்சவன தான் இவனுக்கு புத்தி வருது. ஐயோயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே, இப்படி ஒரு பாவத்தை பண்ணியிருப்போமே, இனிமேல் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, ராஜாவே என்ன பண்ணுறான், மனைவியை அழைச்சின்னு கொண்டு போப்பா. இது ஒரு முறை இல்லை, 20ஆம் அதிகாரத்திலேயே என்ன பண்ணுறாரு, அமிலேக்கும் அவனும் என்ன பண்ணுறாங்க, திருப்பி இன்னொரு ராஜா கொண்டு போயிடுறான். இப்பயும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஏய் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய மனைவியை நீ தொடாதே என்று சொல்லி சொப்பனத்தில் அவனை எச்சரிக்கிறார். 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம், சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். பாருங்க, எச்சரித்த உடனே அவன் திருப்பி என்ன பண்ணுறான், அனுப்பி விடுறான். இந்த நிமித்தமாக அந்த ராஜாக்களுடைய அந்த மனைவிமார்களுடைய கர்ப்பங்களையெல்லாம் என்ன பண்ணுது, அடைத்து போட்டப்பட்டது. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவங்கள ஐயோ என் மனைவி எடுத்துன்னு போயிட்டாங்க. கவனிங்க, அந்த வசனத்தை எடுத்து படிங்க.
18ஆம் வசனம் அனுப்பி இல்லை, இங்கே பாருங்க. உன் முகத்துக்கு முக்காடு இட்டுக்கொள்ளா, இப்படி அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆபிரகாம் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிலேக்கையும் அவன் வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் என்ன பண்ணாரு? அடைத்திருந்தார். ஆபிரகாம் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரையும் குணமடைய செய்து பிள்ளை பெறும்படி என்ன பண்ணாரு? அனுகூலமாக்கினாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் மனைவியை எடுத்துட்டு போயிட்டான். ஆனாலும் என்ன பண்ணல, அவனுக்கு தீங்கு செய்யல. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? யுத்தம் பண்றாரு. எல்லாருடைய கர்ப்பங்களை எல்லாம் அடைச்சி போட்டாரு. அடைச்சி போட்டோன்னோ இப்போ இவன் என்ன பண்றான்? எனக்கு செஞ்சீங்க எல்லாம் நீங்க நாசமா போங்கடா அப்படின்னு சொல்ல, தன் மனைவியை என்று கொண்டு போனவங்களுக்கும் அவங்களை சுக வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் தம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? வேண்டிக் கொண்டான். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தை கட்டளையிட்டார், அனுகூலத்தை கட்டளையிட்டார். தீமை செஞ்சவருக்கு என்ன பண்றான்? ஆபிரகாமே ஜெபிக்கிறான், நன்மை செய்கிறான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் பாருங்க, ஆபிரகாம் இருந்த காலமெல்லாம் பொல்லாத மனுஷர்களே அவனை சுத்தி வாழ்ந்திருந்தாலும் எந்த பொல்லாத மனுஷனும் ஆபிரகாமுக்கு தீங்கு செய்யவே முடியல. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரு பெரிய செல்வ சீமானா இருக்கிறான், வெள்ளியும் பொருளும் இருக்குது, ஏராளமான ஆடு மாடுகள் இருக்குது. ஆனால் ஒருவனும் அவன் மேலே விழுந்து எல்லாத்தையும் கொள்ளை பொருளாக என்ன பண்ண முடியல, கொண்டு போக முடியவே இல்லை. ஏன்? அவன் யாருக்கும் பொல்லாப்பு செஞ்சவங்களுக்கு பதில் செய்யணும், அவங்கள விரோதிக்கணும், அவங்கள பகைக்கணும், அவங்கள நாசமாக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுற எண்ணில் எல்லாம் என் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எல்லாம் என் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு சொன்னபடினால அவனையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தாரு. ஹல்லேலூயா. எல்லா உடைமைகளையும் பாதுகாத்தாரு. ஆபிரகாம் இருந்த காலத்தில் அது பொல்லாத காலம் பாருங்க. ஒரு ஜனங்க நல்லா இருக்கிறாங்கன்னா எல்லாம் வந்து உழுந்து, ராஜாக்கள் உழுந்து, ஆடு மாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எடுத்துன்னு போயிடுவாங்க. நீங்கள் இதில் நீங்கள் வாசிக்கலாம். கிதியோன் காலத்தில் இவங்க வந்து போரடிப்பாங்க, வயல் வெளிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ராஜாக்கள் வந்து அறுவடை பண்ணுற நேரத்தில் எல்லாத்தையும் அறுத்துன்னு போயிடுவாங்க. ஒரு தேசத்தில் அப்படியே எல்லாம் இருப்பாங்க, அப்படியே மனைவி பிள்ளைகள் எல்லாம் அடிமையாக என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடுகள்லாம் பிடிச்சின்னு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட காலத்தில் இருந்தான் பாருங்க. 175 வருஷங்கள் வாழ்ந்தான் பாருங்க. ஆபிரகாமுக்கு எந்த கேடும் எந்த நாச மோசமும் வரவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ பேர் அவனுக்கு தீங்கு செஞ்சாலும் அந்த பதில் செய்வேன், பழி வாங்குவேன் என்ற உணர்வில்லாத ஒரு மனுஷன். மாறாக கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக பாதுகாப்பார், கர்த்தர் பதில் செய்வார் என்று சொல்லி தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் வாழ்ந்தபடியினாலே ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? வாழ்ந்த காலமெல்லாம் சமாதானத்தோடு, நிம்மதியோடு, பாதுகாப்போடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்தான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன? அடுத்தவனை நாசமாக்கணும், அடுத்து எப்படியாவது அழிஞ்சு போகணும், அவன் விளங்கவே கூடாது, அவன் எப்போ விழுவான்னு சொல்லி சிரிக்கிறது, அவன் எப்போ என்ன பண்ணுவான், எதனா ஆயிடுவான்னு சொல்லி அவனை ஏளனமாக பார்க்குறது. நல்லா வேணண்டா, என்னெல்லாம் நீ பண்ண, ஆடு நான் நல்ல எவ்வளோ கெடுதல் பண்ண, படுறா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்ககிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தாவே என் கரங்களை முன்னேற குடும்பமானால் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும் ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் தீமையே செய்யக்கூடாது. நன்மை செய்கிறவர்களுக்கும் நன்மையே செய்யணும், தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யணும். ஒருவேளை நன்மை செஞ்சு நமக்கு யாராவது தீமை செஞ்சான்னு வச்சுக்கிங்களேன், அது நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏங்க நம்ம செய்யக்கூடாது? நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்முடைய தேவனுடைய வித்தாக இருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? தீமையினால் வெல்லக்கூடாது, தீமையை நன்மையினால தான் நம்ம என்ன பண்ணோம்? வெல்லணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து கவனிங்க. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் யாராவது வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்,
நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ என்ன பண்ணுவீர்? சும்மா இருப்பீர்கள். ஆமென். இப்போ ஆபிரகாமை பார்த்தோம். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களே 430 வருஷமா எகிப்தில் இருக்கிறாங்க. இவங்க சந்ததியெல்லாம் அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க, வேலை வாங்குறாங்க. இவங்களை நிம்மதியாக இருக்க விடல, சாப்பாடு ஒழுங்காக தரல. ஒரு மிருகத்தை போல, ஒரு மனுஷனை நடத்துவது போல நடத்தாமல் மிருகத்தை நடத்துகிற போல நடத்துகிறாங்க. அங்கிருந்து கர்த்தர் என்ன பண்ணுறார்? நீதியை நியாயத்தையும் செய்து எகிப்தின் தலை சான்களை எல்லாம் அடித்து பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? புறப்பட பண்றார். திருப்பம் வந்து பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறார். திருப்பம் பார்வோனுடைய இருதயத்தை பாருங்க. முதல்ல நான் விடவே மாட்டேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த பஸ்காவின் இரவிலே சங்கார தூதுவனால எகிப்தில் இருக்கிற எல்லா தலைசான்கள், தலைச்சம் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்க? வெளியில என்ன பண்றாங்க? சாகுறாங்க. எகிப்து எங்கும் என்ன பண்ணுது? ஓலம் வீசுது. மோசே ஊழியக்காரன், ஆரோன் ஊழியக்காரன், இவங்க எடுத்து என்ன பண்ணல? யுத்தம் பண்ணல. இவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய நேமத்தை ஆசாரிக்கிறாங்க, பஸ்காவை ஆசாரிக்கிறாங்க. பஸ்காவை என்ன பண்றாங்க? தொழுது கொள்ளுறாங்க. கர்த்தர் யுத்தம் பண்றாரு பாருங்க. யுத்தம் பண்ணோன்னு அந்த இரவில் என்ன பண்றாங்க? எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் கவனிங்க, ரொம்ப ரகசியத்தை சொல்ல போறேன், துள்ளி குதிக்க போறீங்க. அன்று இரவே என்ன பண்றாரு? எல்லாரும் என்ன பண்றாரு? அணி அணியாய் வெள்ளியோடு பொன்னோடு கூட புறப்பட பண்றாரு. இப்படி வெள்ளியோடு பொன்னோடு கூட புறப்பட பண்ண பீண்டும் இருதய கடினத்தினால என்ன பண்றான்? ராஜாக்களை கூட்டுக்குன்னு குதிரை படை வீரர்களை என்ன பண்றான்? கொடந்து வரான். இந்த ஜனங்கள்லாம் பயப்படுதுங்க. ஐயோ, எங்களை என்ன பண்றீங்க? எகிப்தில் புதைக்குழி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே புதைக்கிறதுக்கு வரும்படி மோசே இப்படி பண்ணுறாங்களே, எங்களை அங்கேயே கொண்டு போட்டோம், நாங்கள் அங்கேயே அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் போகிறோம், ஏன் இப்படிலாம் பண்ணுற முறுமுறுக்கிறாங்க. இப்போ மோசே சொல்கிறான், இன்றைக்கு கர்த்தர் செய்கிற யுத்தத்தை பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு யுத்தம் செய்வார். இன்று கண்ட எகிப்தை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? காண மாட்டீங்கன்னு சொல்கிறான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் சும்மா இருங்க. சொல்லுங்க, நீங்கள் சும்மா. உங்களுக்கு 430 வருஷம் உங்களுக்கு அநீதி பண்ணிட்டான். இப்போ நீங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு கைகளை வாள்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி நீங்கள் சும்மா இருங்க. சொல்லுங்க, யுத்தம் பண்ணும்படி நீங்கள் சும்மா இருங்க. கர்த்தர் பாரு யுத்தம் பண்ணுறாரு பாருங்க. இவன் சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிளக்கிறான். பிளந்து என்ன பண்ணுறான்? இவங்க எல்லாம் கடந்து போகிறாங்க. ஆனால் பாருங்க, அவங்களும் பின்னாடி கடந்து வராங்க. கடந்து வரும்போது அவனுடைய உருளையெல்லாம் கயலுது. அந்த பார்வோனும் அந்த ராஜாவும் சொல்கிறான், கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறாரு. அவனை என்ன பண்ணுறான்? அந்த 14ஆம் அதிகாரத்தில் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? கர்த்தர் அவங்களுக்காக என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ண. நம்ம மேலே அவங்களுடைய கரம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்து எல்லாம் அந்த சைடு கடந்து போன எகிப்தின் சேனைகள்லாம் அந்த பார்வோன் குதிரையை மேலே என்ன பண்ணுது? ஆழி கடல் அலை வந்து மூடி போடுது. மூடி போட்டோன்னா கரையில் என்ன பண்ணுறாங்க? குதிரை வீரர்களும் யுத்த வீரர்களும் என்ன பண்ணுறாங்க? செத்து போகிறத என்ன பண்ணுறாங்க? இவங்க பார்க்குறாங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்க 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்கங்க. எகிப்தினுடைய இரவிலையும் கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. இப்போ அவங்க தலைச்சான்கள்லாம் அடித்தார், அதோட கம்முன்னு இருக்கலாம். பின்னாடி எல்லாம் வந்தானுங்க பாரு. இப்போ எல்லாவற்றையும் இழந்து போகிறான். குதிரை வீரர்களும் ரதங்களையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறான்? இழந்து போகிறான். கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அவர்களுக்காக என்ன பண்ணுறாரு? யுத்தம் பண்ணுறாரு. நீங்கள் 4ஆகமத்தில் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20 யோசபாத் கதையை நீங்கள் வாசிக்கலாம். யோசபாத்துக்கு என்ன பண்ணுறாங்க? கவனிங்க. யோசபாத்துக்கு விரோதமாக எல்லா விதமான சிரியர்களும் கிட்டத்தட்ட 5 லட்சம் போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் கடந்து வராங்க. இவனோ கொஞ்சமாக இருக்கிறான். ஆனால் கொஞ்சமாக இருந்தாலும் என்ன பண்ணுறான்? கர்த்தரை துதித்து பாடுறான். கர்த்தரை நம்புங்கள் என்றான்.
கர்த்தரை நம்பும் போது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றான். கர்த்தரை என்ன பண்ணுங்க? கர்த்தரை அவருடைய காரியங்களையும் நம்புங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது, ஹல்லேலூயா, கர்த்தரையும் கர்த்தருடைய காரியங்களை என்ன பண்ணுங்க? நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள் என்றான். கர்த்தர் என்ன பண்றாரு? இவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாக கர்த்தர் என்ன பண்றாரு? யுத்தம் பண்ணுகிறாரு. அந்த ஏராளமான கூட்டமும் அவனை எல்லாம் என்ன பண்றாங்க? நாசமாகறாங்க, அழியறாங்க. இவங்க ஒன்றுமே செய்யலை. அவ்வளோ ஜனங்களுக்கு விரோதமாக வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க? துதிச்சு பாடினாங்க, கர்த்தர் நல்லவர்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? துதித்தாங்க. இவங்க பொட்டியை எடுத்துன்னு போனாங்க. ஆசாரியர் ஆத்ம முன்னாடி போனாங்க, பூரிகைகளை ஊதுனாங்க, கிண்ணறங்களை வாசிச்சாங்க, பாடினாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. யுத்தம் பண்ணோன்னு எல்லாம் விழுந்து போனாங்க. யுத்தம் பண்ணோன்னு விழுந்து போது மட்டுமில்ல, விழுந்து போன போது அவங்க என்ன பண்றாங்க? 3 நாளா பெராக்காவில இருந்து என்ன பண்றாங்க? கொள்ளை பொருளா எடுக்கிறாங்க. சொல்லுங்க, 3 நாளா என்ன பண்றாங்க? கொள்ளை பொருளை எடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. எத்தனை நாளா எடுக்கிறாங்க? 3 நாளா பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி என்ன பண்றாங்க? 3 நாட்களாக கொள்ளை பொருளை என்ன பண்றாங்க? எடுத்து அனுபவிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த 20ஆம் அதிகாரத்தில் அடிச்சு பாருங்க. அந்த யோசபாத் என்ன பண்றான்? கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணாரு. அந்த வசனத்தை போட்டீங்களா? கர்த்தர் அவனுக்காக என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணாரு. அந்த யுத்தத்தில் ஜெயிச்சான். இவன் ஒன்னே செய்யல. ஏராளமான பொருட்கள் இவனுக்கு கிடைச்சது. எசேக்கியாவின் ராஜா காலத்திலும் சனகரிப்பு காலத்திலும் அங்க நடக்குது. என்ன நடக்குது? எசேக்கியா ஒன்னும் செய்யல. கர்த்தர் அவனுக்காக என்ன பண்ணாருங்க? யுத்தம் செஞ்சாரு. அங்கேயே என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் போட்டுட்டு போயிடுறாங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்றான்? அள்ளி கொண்டு வருகிறான். 2 ராஜாக்கள்ல நீங்க 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அந்த ராஜா கிட்ட எலிசா சொல்றான், நாளைக்கு ஒரு வார்கோதமை 1 சேக்காலுக்கும் வாயிற்பயிர் 1 சேக்காலுக்கு என்ன பண்ண கிடைக்கும்? வானத்தை திறந்து மதையை திறந்தா கூட இது கிடைக்குமான்றான். கர்த்தர் ஒரு சவுண்டை, சிரியாவுக்கு எதிராக ஒரு சவுண்டை போடுறாரு பாருங்க. எல்லாம் வந்ததெல்லாம் எல்லாத்தையும் உரிச்சு போட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஓடுறாங்க. குஷ்டரோகிகள் என்ன பண்ணுறாங்க? அதை என்ன பண்ணுறாங்க? அந்த பாளையத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த நல்ல நாளை நம்ம அறிவிக்காமல் இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க? அவங்க குஷ்டரோகி தான் நற்செய்தி சொல்கிறான். என்ன எல்லாம் ஓடிட்டாங்க, இனி நீங்கள் பஞ்சத்தினால முற்றுகை போட்டதுனால வறுமையாக இருக்க தேவையில்ல. அங்கேருந்து படையெடுக்கவும் தோற்று போய் எல்லாத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கோதுமையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிறான். எல்லாத்தையும் போட்டு அதெல்லாம் அல்லுங்கன்றான் பாருங்க. எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க? கொள்ளையடிச்சு என்ன பண்ணுறாங்க? அந்த யார் அந்த இப்படி நடக்குமோ? வானத்தை திறந்தா கூட நடக்குமான்னு கேட்டான் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான்? அந்த ஸ்டாம்பின் ஆகி என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல சாகுறான். அப்பயே பாருங்க ஸ்டாம்பின் இருக்குது. என்னது? ஜன நெருக்கடியில் சாகுற காரியம் அப்பயே என்ன பண்ணுது? இருக்குது, சாகுறான். கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன பண்ணுது? நிறைவேறுது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல வரேன்? ஒரு காரியத்தை, இந்த எசேக்கியாவை பாருங்க, யோசேபேத்தை பாருங்க, இந்த ராஜாவை பாருங்க, இந்த ஆபிரகாமை பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எல்லாத்துல ஒன்று பாருங்க. எப்போ நீங்கள் பதில் செய்யாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் யுத்தம் செய்வார், தீமை செய்வர்களுக்கு நன்மை தான் செய்யணும்னு சொல்லி இருக்கும்போது கர்த்தர் யுத்தம் செய்யும் போது பயங்கரமான அழிவு, பயங்கரமான நாசம் உண்டாகும். மாத்திரமல்ல, சத்துருக்களுடைய எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளை பொருளாக என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீங்க. வேதத்தில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டு சொல்ல, உன் சத்துருக்களுடைய எல்லா வாசல்களையும் நீ என்ன பண்ணுவ? சுதந்தரித்து கொள்ளுவ. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எசேக்கியா என்ன பண்ணான்? சுதந்தரிச்சான். யோசபாத் சுதந்தரிச்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ளியும் பொன்னியும் சுதந்தரிச்சாங்க. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணாரு. அவங்க எல்லாம் என்ன பண்ண? ஆபிரகாமுக்கு முன்னாடியே தந்து கொடுத்துட்டான் வெள்ளியையும் பொன்னியும். ஆபிரகாமுக்கு என்ன பண்றான்? 2 இடத்துல பாருங்க, முன்னாடியே வெள்ளிய பொண்ணு கொடுத்துருவான். 5 சம்பவம் சொல்லியிருக்கிறேன். நல்லா யோசனை பண்ணிங்க. எத்தனை சம்பவம் சொல்லிக்கிறேன்? ஆபிரகாம் 2 சம்பவம், 4ஆமத்தில் 2 சம்பவம், ஒன்று யோசபாத்து, இன்னொன்று எசேக்கியா, 2 ராஜாக்களில் 7ஆம் அதிகாரத்தில்
அந்த ராஜாவின் சம்பவம் இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள் எடுத்துட்டு எல்லா